கேரளா மாநிலத்தில் காதல் திருமணம் செய்த இரு ஜோடிகள் பேர் வந்து அகில் காதலித்து திருமணம் செய்கிறாரு. வீட்டில் இருந்த நகைகள் பணம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. மாதம் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதரை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா கப்பிள்ஸ் வீடியோ ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அவங்க வந்து வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க பாருங்க, அவங்க என்னட்ட பொய்யா வாழ்ந்துருக்கிறாங்க. 2 வருஷத்துல அவங்களுடைய காதல் திருமணம் முடிச்சுதான் திருமணமே முடிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கள்ளக்காதல் தேவைப்படுது. அதே மாதிரி தான் நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, வெளியே ஒரு முகத்தோடும் உள்ள ஒரு முகத்தோடு இருக்கிறாங்க. இதை நாம இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணுன்றத. தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, சமீபத்தில் ஒரு வீடியோ வந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேரளா மாநிலத்தில் காதல் திருமணம் செய்த இரு ஜோடிகள், யூடியூபர் கூட, மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலியமான ஒரு மனிதர் தான், யூடியூபர். அவர் பேர் வந்து அகில். அவருக்கு வந்து 2024ஆம் ஆண்டுல காதல் திருமணம் செய்கிறார். மேகான்ற ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்கிறாரு. திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கைய மக்கள் மத்தியில எப்படி வெளிப்படுத்துறாங்க, கடைக்கு வந்தா, ஷாப்பிங் போனா அங்க சந்தோஷமா கட்டி பிடிக்கிற மாதிரி, ரொம்ப அவருடைய பாசத்துல லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்றத மக்கள்கிட்ட காட்டுற விதமா ஒரு வீடியோஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. வீடியோஸ் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அந்த வீடியோஸை நம்ம சேனல்ல கூட நம்ம பேசின பின்னாடி கூட போட சொல்லுவோம். அந்த வீடியோவில் என்ன தெரிய வருது அப்படின்னா, 2 பேரும் ரொம்ப பிணைப்பா இருக்கிறாங்க, ரொம்ப அந்யோன்யமா, ரொம்ப காதலித்து திருமணம் முடிச்சனால கணவன் மனைவி கணவன் அப்படின்ற அளவுக்கு பாசத்திற்கு சொந்தக்காரர்கள் மாதிரி அந்த வீடியோல எல்லாம் பார்த்தோம். ஆனா ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது அந்த மனைவி தான் இரவாக ஓடி போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வருது. இந்த நியூஸ் எல்லாம் வைரல் ஆகும்போது எல்லாரும் பேசுறாங்க, இந்த வீடியோ வந்து ஃபேக்கான வைரல் நியூஸு, ஃபேக்கான வீடியோ அப்படின்றாங்க. கடைசியில பார்த்தோம்னா அந்த பாதிக்கப்பட்ட அகில், திருமணம் முடித்த அகில் யூடியூபர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட அவரே ஓப்பனா வந்து அவருடைய நண்பர்கிட்டலாம் சொல்லிட்டாரு, என் மனைவி ஓடிதான் போயிட்டா அப்படின்னு. அவருடைய நண்பர் என்ன செஞ்சாருன்னா, அதிகாரப்பூர்வமா வெளியே சொல்லிட்டாரு, ஓடிதான் போயிருக்காங்க. போனது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்த நகைகள் பணம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இத்தனைக்கு இவர் நல்லா தான் பார்த்து வச்சுட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட மாசம் யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல மட்டும் கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் சப்ஸ்கிரைபும் இருக்கிறாங்க. மாசம் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதரை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருடைய நண்பர் சொல்லியிருந்தாரு. இதுல நம்ம என்ன நம்மளுக்கு கிடைக்க வருது, என்ன நம்மளுக்கு படிப்பனை வருது அப்படின்னா, இவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். மக்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ரியல் லைஃப் வேற, ரியல் லைஃப் வேற. வெறும் மானிடைசேஷன் ரெவென்யூக்காண்டி அவங்க வெளியே மக்கள்கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி, பாடுறா எவ்வளோ ஒரு ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ன மாதிரி பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு வெளியே நடப்பாங்க. ஆனா உண்மையிலே ரியல் லைஃப்ல அவங்க எப்படி இருக்காங்கன்றத நம்ம இந்த அவருடைய வாழ்க்கையில அவங்களுடைய நடந்த சம்பவத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வரோம். நிறைய பேர் இப்படிதான் என்ன பண்றாங்கன்னா, கப்பிள்ஸ் வீடியோ ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அவங்க வந்து வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க பாருங்க, குழந்தைங்களோட மனைவிக்கு எவ்வளவு பாசமா நடந்துக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வெறும் வீடியோ, வெளி வாழ்க்கை மக்கள் மத்தியில மட்டும் ஒரு பிரபலியத்துக்காண்டி, ஒரு மானிட்டேஷன், ஒரு ரெவென்யூ, ஒரு ஆதாயத்துக்காக வேண்டி அவங்க நடிக்கக்கூடியவர்களாம் இருக்கிறாங்கன்றதுக்கு இது போன்ற வீடியோக்களும் இது போன்ற சம்பவங்களும் நம்மளுக்கு ஒரு அத்தாட்சியா இருக்குது. இப்போ நிறைய விஷயங்களை நம்ம பேசுறோம், அரசியல், சமூகம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசுறோம் நம்ம சேனல்ல. அதுல குறிப்பா என்ன பண்றோம்னா, அரசியலை பத்தி அதிகமா நம்ம பேசுறோம். ஏன் அப்படின்னா, அரசியல்னா என்னது, மக்களுக்கு உண்டான சேவை. அந்த சேவை வந்து ரியலா இருக்கணுமே தவிர ரீல்ஸா இருக்கக்கூடாது அப்படின்றத நாம பேசும் பொழுது மக்கள் அதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான், ரீல்ஸும் ஒண்ணுதான், ரியலும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதற்கு ஒரு சாட்சியா கேரளா மாநிலத்தில் நடந்த இந்த சம்பவம் ஒரு சாட்சியா சொல்லலாம். பாதிக்கப்பட்ட அந்த அகில் என்ற நபர்கிட்ட கேட்கறாங்க, எல்லா மக்களும் கேட்கறாங்க, உங்க மனைவி உங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களே, இதுக்கு உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கறாங்க. அவங்க வாழ்க்கையை தேடிட்டு போயிட்டாங்க, அதுதான் உண்மை நினைச்சு போயிட்டாங்க, நான் நம்பி பொய்யா ஏமாந்து இருக்கிறேன். இந்த மாதிரி அவர்கிட்ட பாதிக்கப்பட்ட நபர் அகில் என்ற யூடியூபர்கிட்ட கேட்கும் பொழுது, நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறீங்க, நீங்க அதிகமான வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க, உங்க மனைவி எப்படி பார்த்துக்கிட்டீங்க, நல்லா தானே பார்த்துக்கிட்டீங்க, பின்ன ஏன் ஓடி போனதுக்கு உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையில் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க என்னட்ட பொய்யா வாழ்ந்து இருக்கிறாங்க,
அவங்க விருப்பத்தை தேடிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான், நான் எதுவும் செய்ய முடியாது, என்ன என்னுடைய நகை பொருளாதாரத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாதிப்புல பேசுறாரு. அப்போ இதுல என்ன தெரிய வருது அப்படின்னா, உண்மை எது பொய் எது என்பதை நாம வந்து எதையும் யூகிக்க முடியாது, யாராலும் சொல்ல முடியாது, அதுதான் தெரிய வருது. இதுனா இத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட 2024 திருமணம் முடிச்சு லவ் மேரேஜ் பண்ணி 2026 2 வருஷம் தான் ஆச்சு. 2 வருஷத்துல அவங்களுடைய காதல் திருமணம் முடிச்சுதான் திருமணமே முடிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கள்ளக்காதல் தேவைப்படுது, பொய்யா 2 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ரீல்ஸை போட்டனால அது ரியல் ஆயிரும் அப்படின்றது மக்கள் எப்பொழுது நம்பாதீங்க அப்படின்றத இந்த கேரளா மாநிலத்தில் நடந்த இந்த சம்பவம் ஒரு சாட்சி, எல்லா மக்களுக்கும் சாட்சி. இது போன்ற நிறைய சம்பவங்கள் நிறைய நடக்குது. இருந்தாலும் இப்போ ரீசெண்டா வைரலான இருக்கிற இந்த வீடியோ பத்தி நம்ம பேசணும், எல்லாரும் பேசுறாங்க. ஆனா அதற்கு பின்புலத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ரீல்ஸ்ல தெரியாதுல்ல. அவங்க பாசமா இருந்தாங்கன்னா அது 4 செவருக்குள்ள இருந்திருக்கும். அவங்க வெளியே பாசத்தை காட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு தேவைக்காண்டி, ஒரு சுயநலத்துக்காண்டி, ஒரு மானிட்டேஷனுக்காண்டி, ஒரு ரெவென்யூக்காண்டி பண்றாங்க. யூடியூப் சேனல் கப்புள் சேனல் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இது போன்ற சுயநலத்துக்காண்டி, சுய தேவைக்காண்டி தான் இப்படி இவங்க பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, வெளியே ஒரு முகத்தோடும் உள்ள ஒரு முகத்தோடு இருக்கிறாங்க. இதை நாம இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணுன்றத இந்த நம்ம சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற சமூகம், ஊடகம், பொருளாதாரம், அரசியல் சார்ந்த விஷயங்களை நாம் உடனுக்குடன் தினந்தோறும் அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ் டாக்ஸ் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கருத்து இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்த இந்த கேட்ட இந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரிந்த உங்கள் கருத்துக்களை இந்த வீடியோவில் நீங்க பதிவு செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து நம்முடைய சேனலில் தினந்தோறும் ஒவ்வொரு விஷயம், நம்ம சமுதாயத்துக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் தினந்தோறும் பதிவு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.